நான் ஒரு முதியோர் இல்லத்தில் வேலை செய்து வந்தேன். ஆனால் அன்று நான் கண்ட காட்சி என் ஆன்மாவையே உலுக்கிவிட்டது. கண்களில் கெஞ்சுதலுடன் ஒரு வயதான தாய் தன் மகளின் காலில் விழுந்து கதறிக்கொண்டிருந்தார். மகளே, நான் காய்ந்த ரொட்டியை சாப்பிட்டு கூட உயிரோடு இருந்து விடுகிறேன். தயவு செய்து என்னை உன்னுடன் வைத்துக்கொள் என்று வேண்டினார். ஆனால் அந்த இரக்கமற்ற மகள் அவளை உதறித் தள்ளிவிட்டு சென்றுவிட்டாள். அந்த இரவு முழுவதும் அந்த தாய் அழுது கொண்டே இருந்தார். என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. மறுநாள் அவளுடைய மகளின் வீட்டிற்கு சென்று அவளுக்கு புரிய வைக்க நினைத்தேன். ஆனால் நான் கதவை தட்டியவுடன் அது தானாகவே திறந்தது. உள்ளே நான் கண்ட காட்சி என் ஆன்மாவையே நடுங்க வைத்தது. என் காலடியிலிருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. நான் அதிர்ச்சியில் அங்கிருந்து வெளியே வந்தேன். என் கண்களில் கண்ணீரும் இதயத்தில் விவரிக்க முடியாத பயமும் இருந்தது. நான் ஒரு அனாதை. ஆனால் அனாதை என்ற அந்த கரை என் சிறுவயதில் மட்டுமல்ல, வாலிபத்திலும் என்னை தொடர்ந்தது. என் தந்தை உயிரோடுதான் இருந்தார். ஆனால் அவர் என்னை ஒருபோதும் தன் மகனாக கருதவில்லை. என் தாயை விவாகரத்து செய்துவிட்டு அவர் மறுமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு என் வாழ்க்கையில் விரக்தி மட்டுமே எஞ்சியிருந்தது. நான் மிகச் சிறியவனாக இருந்தபோது என் தாயின் நினைவுகள் லேசாக வரும். அவள் மிகவும் மென்மையானவள். எனக்காக தன் உள்ளங்கையில் ரொட்டியின் மென்மையான பகுதியை வைத்து ஊட்டிவிடுவாள். இரவில் எனக்கு கதைகள் சொல்வாள். நான் அழும்போதெல்லாம் என்னை மார்போடு அணைத்து ஆறுதல் படுவாள். ஆனால் என் மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. வீட்டில் பெரியவரான என் பாட்டிக்கு என் அம்மாவை பிடிக்கவில்லை. என் அப்பா வேறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த பிடிவாதத்தினால் அவர் என் அப்பாவை என் அம்மாவிடமிருந்து விவாகரத்து பெற வைத்தார். அம்மா போன பிறகு என் உலகமே மாறிப்போனது. என் மாற்றாந்தாய் நிஷா மிகவும் கடுமையான குணம் கொண்டவள். அவள் என்னை ஒருபோதும் மனதார ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தந்தையும் என்னிடமிருந்து விலகியே இருந்தார். அவர் நாள் முழுவதும் வேலையில் இருப்பார். வீட்டிற்கு வந்ததும் நிஷாவின் பேச்சைக் கேட்டு அதை அப்படியே நம்புவார். நிஷா என்னை ஒருபோதும் தன் மகனாக நினைக்கவில்லை. சாப்பிடும் நேரத்தில் என்னை பட்டினி போடுவாள். என் உடைகள் எப்போதும் கிழிந்தும் பழையதாகவும் இருக்கும். நான் ஏதாவது கேட்டால் என்னை திமிர் பிடித்தவன் என்றும் நன்றி கெட்டவன் என்றும் திட்டியடிப்பாள். நான் நாள் முழுவதும் அலைந்து திரிந்து என் தந்தைக்கு என் வேதனை ஏன் தெரியவில்லை என்று யோசிப்பேன். தன்னுடைய சொந்த வீட்டிலேயே தன் மகன் ஒரு வேலைக்காரனை விட மோசமான வாழ்க்கை வாழ்வதை அவரால் பார்க்க முடியவில்லையா? என் பாட்டி உயிரோடு இருக்கும் வரை நிஷாவிடம் சண்டையிட்டு எனக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுப்பார். ஆனால் அவர் இறந்த பிறகு நான் முற்றிலும் அனாதையாகிவிட்டேன். நிஷாவிற்கு அது ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. இப்போது அவளை தடுக்க யாரும் இல்லை. அவள் என்மீது வெளிப்படையாகவே கொடுமை செய்யத் தொடங்கினாள். நான் அடிக்கடி வீட்டின் ஒரு மூலையில் பதுங்கி அமர்ந்திருப்பேன். பசி எடுத்து நான் ரொட்டி கேட்டால் அதற்கு பதிலாக ஏச்சுக்களும் பேச்சுக்களும் தான் கிடைக்கும். மற்ற குழந்தைகள் தங்கள் அம்மாக்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதையும் விளையாடுவதையும் நல்ல ஆடைகளை அணிவதையும் பார்ப்பேன். அப்போதெல்லாம் என் வாழ்க்கை ஏன் இப்படி இல்லை என்று யோசிப்பேன். ஒருநாள் நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டபோது நிஷா என் அப்பாவிடம், இவன் எப்போதும் நோயாளியாகவே இருக்கிறான். எந்த வேலையும் செய்வதில்லை, எதற்கும் உதவாது. இவனை வேறு எங்காவது அல்லது அனாதை இல்லத்தில் அனுப்புவது நல்லது என்று கூறினாள். இதை கேட்டு என் தந்தை தலையை மட்டும் ஆட்டினார். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அந்த தருணத்தில்தான் இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் யாருக்கும் முக்கியமானவன் இல்லை. நிஷா என் மீது சுமத்திய ஒரு பழி என் வீட்டின் கதவுகளை எனக்காக நிரந்தரமாக மூடியது. அதுவே என் வாழ்வின் மிக மோசமான நாள். அவள் அடிக்கடி என் மீது கோபப்படுவாள். ஆனால் இம்முறை அவள் என் மீது என் மாற்றாந்தாய் சகோதரி சோனாவிடம் நான் தவறாக நடந்து கொண்டதாக ஒரு அருவருப்பான பழியைச் சுமத்தினாள். இதைக் கேட்டு என் தந்தை கோபத்தில் சிவந்து போனார். எதுவும் யோசிக்காமல் அவர் என்னை மோசமாக அடித்தார். நான் கத்தி அழுது கொண்டே சொன்னேன், அப்பா, நான் எதுவும் செய்யவில்லை, இதெல்லாம் பொய். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. நிஷா அழுது நாடகமாடினாள். என் தந்தை கோபத்தில் என்னை தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றினார். நான் பல நாட்கள் பசி தாகத்துடன் தெருக்களில் அலைந்தேன். என் தந்தை என்னை தேடி வருவார் என்று நினைத்தேன். ஒருவேளை அவருக்கு தன் தவறு புரிந்திருக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் கடைகளின் வெளியே அமர்ந்திருப்பேன். சில சமயங்களில் ஹோட்டல்களுக்கு வெளியே இருக்கும் தட்டுகளில் மீதமுள்ள உணவை தேடுவேன், அல்லது மரத்தடியில் தூங்குவேன். வாழ்க்கையின் மிக கடினமான நாட்களை நான் பார்த்தேன். ஒரு நாள் பசி தாங்க முடியாமல் ஒரு கோவிலுக்குச் சென்றேன். அங்கே மக்கள் அரிசி விநியோகம் செய்து கொண்டிருந்தார்கள். நானும் வரிசையில் நின்று அரிசி வாங்கி ஒரு ஓரமாக அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினேன். அப்போது ஒரு பெண் என்னை பார்த்தாள். அவள் ஒரு விதவை. அவள் முகத்தில் ஒரு மென்மை இருந்தது. அவள் என்னிடம், மகனே, நீ எங்கே வசிக்கிறாய் என்று கேட்டாள். நான் தலைகுனிந்து, எங்குமில்லை, எனக்கு யாருமில்லை என்றேன். அவள் சில நொடிகள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு, வா, என்னுடன் வா என்றாள். தயா என்ற அந்த பெண் என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வரம். அவள் என்னை தன் மகனாக ஏற்றுக்கொண்டாள். எனக்காக துணிகள் வாங்கினாள், நல்ல உணவு கொடுத்தாள், என்னை பராமரித்தாள். நான் தாய்ப்பாசத்திற்கு ஏங்கிக் கொண்டிருந்தேன்.
அவளுடைய அன்பு எனக்கு மீண்டும் வாழும் நம்பிக்கையை தந்தது. அவள் என்னை ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வைத்தாள். நான் என் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று முழு முயற்சி எடுத்தாள். அவளுடைய அன்பிற்கான கடனை என்னால் ஒருபோதும் தீர்க்க முடியாது. ஆனால் என் மகிழ்ச்சி அதிக காலம் நீடிக்கவில்லை. என் வளர்ப்பு தாய் தயாவின் கடைசி காலத்தில் நான் அவருடன் இருந்தேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவள் என் வாழ்க்கையை மாற்ற முயன்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவள். என்னை என் சொந்த வீட்டிலிருந்து துரத்தியபோது இவள்தான் எனக்கு ஆதரவு தந்தாள். என்னை தன்னுடன் வைத்துக் கொண்டாள். எனக்கு மரியாதை கொடுத்து என் சிதறிய வாழ்க்கையை சீர்படுத்த முயன்றாள். ஆனால் அவளும் ஒரு சோகமான கதையின் ஒரு பகுதியாக இருந்தாள். அவளுடைய கணவர் சேகர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர் தன் வாழ்நாளிலேயே தனது 2வது மனைவி காவ்யாவின் பெயரில் எல்லா சொத்துக்களையும் எழுதி வைத்துவிட்டார். இதனால் தனது மூத்த மகன் விக்ரமுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் விக்ரம் இந்த அநீதியை பொறுத்துக் கொள்ளவில்லை. அவன் தன் சொந்த தாய் தயாவை வெறுக்கத் தொடங்கினான். அவளை ஒழித்துக்கட்ட திட்டங்களை தீட்டினான். அவன் தன் தாய் மீது எப்படி பழி சுமத்தினான் என்பதை நான் என் கண்களால் பார்த்தேன். அவன் அவளை குணக்கேடானவள் என்று அழைப்பான். ஊர் மக்களுடன் சேர்ந்து அவளை இழிவுபடுத்துவான். நாங்கள் இருவரும் கையறு நிலையில் இருந்தோம். இந்த பெண் என் தாயை போன்றவள், அவள்தான் என்னை வளர்த்தாள் என்று நான் மக்களிடம் கத்திச் சொல்ல முயன்றேன். அவள் எந்த தவறையும் செய்யவில்லை என்று சொன்னேன். ஆனால் யாரும் கேட்கவில்லை. எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஒருவேளை உண்மையைச் சொல்வதன் விளைவு பயங்கரமாக இருக்கும் என்று அவர்கள் பயந்திருக்கலாம். கடைசியில் விக்ரம் தயாவை வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு வெளியேற்றும் நாள் வந்தது. நான் அவளுக்கு துணையாக இருந்தேன். ஆனால் அவள் இதயம் ஏற்கனவே உடைந்து போயிருந்தது. எப்போதும் தைரியத்திற்கும் பொறுமைக்கும் உதாரணமாக இருந்த அந்த பெண் இப்போது முற்றிலும் அமைதியாகிவிட்டாள். அவள் கண்களில் ஒரு விசித்திரமான வெறுமை இருந்தது. அவள் அடிக்கடி வானத்தை பார்ப்பாள், கடவுளிடம் ஏதோ கேள்வி கேட்பது போலிருந்தது. பின்னர் ஒருநாள் என் கண் முன்னே அவள் சுவாசம் திணறத் தொடங்கியது. நான் அவளை காப்பாற்ற முழு முயற்சி செய்தேன். ஆனால் அவள் மெதுவாக வாழ்க்கையின் எல்லையை கடந்து கொண்டிருந்தாள். அவள் உதடுகள் லேசாக அசைந்தன. ஏதோ சொல்ல முயன்றாள், ஆனால் குரல் வரவில்லை. அவள் கண்ணிலிருந்து ஒரு கடைசி துளி கண்ணீர் வழிந்தது. பிறகு அவள் நிரந்தரமாக அமைதியாகிவிட்டாள். என் உலகம் இருண்டு போனது. நான் அவள் உயிரற்ற உடலை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவளுக்கு இறுதிச் சடங்கு செய்யக்கூட என்னிடம் பணமில்லை. நான் அக்கம் பக்கத்தாரிடம் உதவி கேட்டேன். ஆனால் நேற்று வரை அவள் மீது பழி சுமத்திய அதே மக்கள் இன்று அவளை எரிக்க தயாராக இல்லை. நான் தெருக்களில் அலைந்தேன். மக்களின் கதவுகளை தட்டினேன். ஆனால் யாரும் என் கதறலை கேட்கவில்லை. இறுதியில் யாரோ முதியோர் இல்லத்திற்கு தகவல் கொடுத்தார்கள். அவர்கள் வந்து அவளுடைய உடலை எடுத்துச் சென்றார்கள். என் தாயை போன்ற ஒருவரை என் கைகளால் சுடுகாட்டில் எரிக்கும்போது நான் எனக்கே ஒரு வாக்குறுதி அளித்துக் கொண்டேன். அனாதைகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்காக நான் ஏதாவது செய்வேன் என்று. இனி எந்த தாயும் தன் வீட்டிலிருந்து இப்படி வெளியேற்றப்படக்கூடாது என்றும் எந்த மகனும் இப்படி இயலாமையில் கண்ணீர் சிந்தக்கூடாது என்றும் உறுதியெடுத்தேன். அன்று முதியோர் இல்லத்தின் பொறுப்பாளர் என்னிடம், மகனே, நீ எங்களுடன் வேலை செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் கலங்கிய கண்களுடன் தலையசைத்தேன். எனக்கு ஒரு புதிய வாசல் திறந்தது போல் உணர்ந்தேன். நான் முதியோர் இல்லத்தில் வேலை செய்யத் தொடங்கினேன். அங்கே நான் பல முதியவர்களின் இயலாமையை பார்த்தேன். என் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்தது. ஒரு தந்தை தன் முழு இளமையையும் பிள்ளைகளுக்காகச் செலவிடுகிறார். ஆனால் முதுமையில் அதே பிள்ளைகள் அவரை ஆதரவற்ற நிலையில் விட்டுவிடுகிறார்கள். ஒரு தாய் தன் தூக்கத்தையும் ஓய்வையும் தியாகம் செய்து குழந்தைகளை வளர்க்கிறாள். பதிலுக்கு அதே பிள்ளைகள் அவளை பைத்தியம் என்று சொல்லி நடுத்தெருவில் விடுகிறார்கள். நான் தினமும் இதையெல்லாம் பார்த்தேன். ஆனால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தேன். ஒரு நாள் மையத்திற்கு ஒரு வயதான தாயை கொண்டு வந்தார்கள். அவருடைய மகள் அஞ்சலியும் மருமகன் மோகனும் அவரை விட்டுச் செல்ல வந்திருந்தனர். அஞ்சலி அலட்சியமாக, இவர் எங்கள் அம்மா, ஆனால் இப்போது இவரின் மனநிலை சரியில்லை. இவர் குழந்தைகளை தாக்க முயற்சிக்கிறார். என்றாவது ஒரு நாள் பெரிய விபத்து நடந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது. அதனால் இனி இவரை எங்களுடன் வைத்திருக்க முடியாது என்று கூறினாள். அந்த வயதான தாயின் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் ஒருமுறை தன் மகளை பார்ப்பார், மறுமுறை மருமகனை பார்ப்பார். அவர்கள் உண்மையில் தன்னை விட்டுச் செல்கிறார்கள் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. நான் அமைதியாக இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன். என் நெஞ்சில் இனம் புரியாத வலி எழுந்தது. எங்கேயோ இதையெல்லாம் பார்க்கும்போது என் வளர்ப்புத்தாய் தயாவின் இயலாமை எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். நான் நிறைய பார்த்துவிட்டேன். இந்த உலகில் பிள்ளைகளுக்கு பெற்றோரும் ஒரு சுமையாகி விடுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். அந்த தாய் தன் மகளின் காலில் விழுந்து கெஞ்சினாள். மகளே, நான் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லை. என்னை வீட்டின் ஒரு மூலையில் இருக்கவிடு. நான் காய்ந்த ரொட்டியை தின்று கூட வாழ்ந்து கொள்கிறேன். ஆனால் என்னை இங்கே விட்டுவிடாதே. ஆனால் அஞ்சலியிடம் எந்த மாற்றமும் இல்லை. அவள் இரக்கமின்றி தன் தாயை உதறித் தள்ளிவிட்டு ஏதோ அந்நியரை விட்டுச் செல்வது போல் சென்றுவிட்டாள். நான் அந்த காட்சியை கையறு நிலையில் பார்த்தேன். ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் சென்ற பிறகு அந்த தாய் தரையில் அமர்ந்து கதறி அழுதாள்.
அவளுடைய அழுகை ஆசிரமத்தில் வேலை செய்யும் ஒவ்வொருவரின் இதயத்தையும் கிழித்தது. ஆனால் இது ஒன்றும் புதிய சம்பவம் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அவளுடைய கண்ணீரின் சத்தத்தைக் கேட்டு என் வாழ்க்கையின் கடினமான நினைவுகள் என்னை வாட்டத் தொடங்கின. என் சொந்த அம்மாவும் இப்படித்தான் ஆதரவற்ற நிலையில் இருந்தார். என் மாமா அவரை வீட்டை விட்டு துரத்தியபோது நிஷாவின் கொடுமை, என் தந்தையின் அலட்சியம் மற்றும் என் வளர்ப்புத் தாய் தயாவின் அவமானம் எல்லாம் ஒரு படம் போல என் கண்முன் ஓடியது. நான் பலமுறை அந்த தாயிடம் சாப்பிடுமாறு கூறினேன். ஆனால் அவர் ஒருவாய் கூட சாப்பிடவில்லை. அவருக்கு ரொட்டியின் பசி இல்லை, தன் மகளின் அன்புக்கான பசி என்று நான் நினைத்தேன். அவர் இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தார். நான் அவர் அருகில் அமர்ந்திருந்தேன். விடிந்ததும் நான் ஒரு முடிவெடுத்தேன், அவருடைய மகளின் வீட்டிற்கு சென்று பேசுவது என்று. மறுநாள் காலையில் நான் நேராக அஞ்சலியின் வீட்டிற்குச் சென்றேன். என் இதயம் படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. ஒருவேளை அவள் தன் தாயின் நினைவில் வருந்திக் கொண்டிருக்கலாம், தன் தவறை உணர்ந்திருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் கதவை தட்டினேன். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் கதவு தானாகவே மெதுவாக திறந்தது. உள்ளிருந்து சிரிப்புச் சத்தங்களும் களியாட்டங்களும் கேட்டன. நான் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஒரு பெரிய விருந்து நடந்து கொண்டிருந்தது. அஞ்சலியும் அவள் கணவன் மோகனும் சிறந்த ஆடைகளில் ஜொலித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. சுற்றிலும் விருந்தினர்கள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். மேஜைகளில் விதவிதமான சுவையான உணவுகள் இருந்தன. எங்கும் மகிழ்ச்சியான சூழல் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து என் இதயம் நசுங்கியது போல் இருந்தது. என் அமைதியின்மை அதிகரித்தது. அப்போது ஒரு வயதான வேலைக்காரர் என்னை கடந்து சென்றார். நான் அவரை நிறுத்தி, இது என்ன விசேஷம்? உண்மையிலேயே அஞ்சலியின் அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவரா என்று கேட்டேன். என் கேள்வியை கேட்டு அவர் சோகமாக புன்னகைத்து, இல்லை ஐயா, அம்மா நன்றாகத்தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவரை பட்டினி போட்டு மருந்து கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிட்டார்கள். அதனால் மக்கள் அவரை பைத்தியம் என்று நினைக்கிறார்கள். அவர் பலமுறை மறைந்து எங்களிடம் ரொட்டி கேட்பார். ஆனால் மகள் மற்றும் மருமகனின் பயத்தால் அதிகம் சாப்பிட மாட்டார் என்றார். இதை கேட்டு என் காலடியிலிருந்து பூமி நழுவியது. நான் அமைதியாக திரும்பினேன். ஆனால் அந்த தாயை தனிமையில் விடக்கூடாது என்று மனதிற்குள் உறுதி பூண்டேன். நான் அஞ்சலியின் வீட்டிலிருந்து திரும்பியபோது என் மனம் கனமாக இருந்தது. நான் ஆசிரமத்திற்கு சென்று அந்த தாயை சந்தித்தேன். அவர் யாரோ வருவார்கள் என்று காத்திருப்பது போல் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார். நான் அவரிடம் சென்று, அம்மா, உங்கள் மகள் உங்களை அழைத்துச் செல்ல வரமாட்டாள். ஆனால் நீங்கள் விரும்பினால் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்றேன். அவர் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். நான் ஏதோ விசித்திரமான ஒன்றை சொன்னது போல. நான் அவருடைய பலவீனமான கைகளை பிடித்துக்கொண்டு, நான் உங்களை அம்மா என்று அழைக்கலாமா என்று கேட்டேன். இதைக் கேட்டு அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் நடுங்கும் கைகளால் என் தலையில் கை வைத்து, மகனே, நான் என் முழு வாழ்க்கையையும் என் பிள்ளைகளுக்காகச் செலவழித்தேன். ஆனால் அவர்களே என்னை விட்டுவிட்டார்கள். நீ என்னை அம்மா என்று அழைத்தால் நான் தனியாக இல்லை என்று என் மனம் நம்பும் என்றார். அன்று முதல் நான் அவரை என்னுடன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தேன். அவருக்கு சிகிச்சை அளிக்க ஒரு நல்ல மருத்துவரை அணுகினேன். மருந்துகள் வாங்கிக் கொடுத்து அவருடைய உடல்நலத்தை கவனித்துக் கொண்டேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய சொந்த பிள்ளைகள் மறுத்த அந்த மரியாதையை நான் அவருக்கு கொடுத்தேன். மெதுவாக அவருடைய நிலைமை சீரடையத் தொடங்கியது. அவர் முகத்தில் புதிய வாழ்க்கையின் ஒளி தெரிந்தது. என் வாழ்க்கையை முழுமைப்படுத்த நான் மற்றொரு அடியெடுத்து வைத்தேன். திருமணத்திற்குப் பிறகு வாழ்க்கையின் மகிழ்ச்சியை இழந்த காமினி என்ற பெண்ணிடம் அந்த தாயின் மகளாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அவள் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவள் என்றும் என் லட்சியத்தில் எனக்கு துணையாக இருப்பாள் என்றும் எனக்கு தெரியும். திருமணத்திற்குப் பிறகு என் மனைவியும் என் நோக்கத்தில் இணைந்து கொண்டாள். நாங்கள் எங்கள் சிறிய உலகத்தை மட்டும் உருவாக்கிக் கொள்ளாமல் சொந்தப் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற முதியவர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்க முடிவு செய்தோம். வேறு எங்கும் தஞ்சம் கிடைக்காத முதியவர்களுக்காக என் வீட்டின் கதவுகள் எப்போதும் திறந்திருந்தன. அவர்களுக்கு அவர்கள் தகுதியான மரியாதையையும் அன்பையும் கொடுப்பதே எங்கள் வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக இருந்தது. காலப்போக்கில் எங்கள் வீடு ஒரு புகலிடமாக மாறியது. நானும் என் மனைவியும் ஒரு விதிமுறையை உருவாக்கினோம். ஒவ்வொரு வாரமும் ஆசிரமத்திலிருந்து சில ஆதரவற்ற முதியவர்களை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வருவோம். அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து பேசி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையையும் அன்பையும் கொடுக்க முயற்சிப்போம். எங்கள் வீட்டில் அவர்களின் சிரிப்பு ஒலிக்கத் தொடங்கியது. அவர்களின் ஆசீர்வாதங்களும் பழைய நினைவுகளும் எங்கள் மனதிற்கு அமைதியை தந்தன. ஒருவேளை அவர்களின் ஆசீர்வாதத்தால்தான் எங்கள் வீட்டில் நிம்மதியும் செழிப்பும் இருந்தது. ஒரு நாள் ஆசிரமத்திற்கு மற்றொரு முதியவரை கொண்டு வந்தார்கள். அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அழுக்கான ஆடைகள், வளர்ந்த தாடி, முகத்தில் காயங்களின் தழும்புகள் மற்றும் கண்களில் ஒரு விசித்திரமான இயலாமை. அவர் எதுவும் பேசவில்லை, யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. நான் முன் சென்று அவர் பெயரை கேட்டேன். ஆனால் அவர் தலைகுனிந்து கொண்டார். அங்கிருந்த ஊழியர்களிடம், இவரை யார் விட்டுச் சென்றது என்று கேட்டேன். ஒரு ஊழியர், இவருடைய மகன்தான் கொண்டு வந்தான்.
அப்பாவுக்கு மனநலம் சரியில்லை, வீட்டில் எல்லோரிடமும் சண்டையிடுகிறார், ஏதாவது அசம்பாவிதம் செய்துவிடுவார் என்று சொல்லிவிட்டுச் சென்றான் என்றார். இதைக் கேட்டு என் இதயம் மீண்டும் காயப்பட்டது. அதே பழைய கதை, அதே கொடுமை, அதே உலகியல். நான் அந்த முதியவரின் அருகில் அமர்ந்து மெதுவாக, ஐயா, என்னிடம் பேச விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் நான் அவர் தோளில் கை வைத்தபோது அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் விம்மலுடன் அழத் தொடங்கி, மகனே, நான் என் வாழ்நாள் சம்பாத்தியம் முழுவதையும் என் மகனுக்காக செலவழித்தேன். என் இளமை, என் சக்தி அனைத்தையும் அவனுக்காகவே தியாகம் செய்தேன். இன்று அதே மகன் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டான் என்றார். அவர் தேம்பித் தேம்பி அழுதார். நான் அவர் கைகளை பிடித்துக்கொண்டு இவரை ஆதரவற்றவராக விடமாட்டேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டேன். அவர் பெயர் சுரேஷ். சில நாட்களில் அவர் என்னிடம் கொஞ்சம் பழகினார். நான் அவரை ஆசிரமத்தில் மற்ற முதியவர்களுடன் அமர வைத்தேன். அவரிடம் பேசி அவருடைய மௌனத்தை கலைக்க முயன்றேன். ஒருநாள் நான் அவர் அருகில் அமர்ந்தபோது அவரே பேசத் தொடங்கினார். நான் என் வாழ்நாள் முழுவதும் உழைத்தேன். என் இளமையை என் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்தேன் என்றார். என் மகனுக்கு சிறந்த கல்வி அளித்தேன். நல்ல ஆடைகள் அணிவித்தேன். அவன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றினேன். அவன் வளர்ந்த பிறகு என் சம்பாத்தியம் ஏதாவது நல்ல காரியத்திற்கு பயன்பட வேண்டுமென்று நினைத்தேன். நான் என் சொத்தை ஏழை குழந்தைகளுக்கு எழுதி வைத்தேன். அவர் சற்று நிறுத்தி ஏதோ சொல்ல வருவது போல் என்னை பார்த்தார். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் மகனுக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவன் கோபமடைந்து நான் அவனுடைய உரிமையை பறித்துவிட்டதாக கூறினான். நான் அவனுக்கு புரிய வைக்க முயன்றேன். மகனே, உனக்கு சொந்த சம்பாத்தியம் இருக்கிறது. நீ இளைஞன், உழைக்க முடியும். ஆனால் இந்த குழந்தைகள் ஆதரவற்றவர்கள். இவர்களுக்கு யார் உதவுவார்கள் என்று கேட்டேன். ஆனால் அவன் ஆவேசமடைந்தான். சில நாட்களிலேயே என்னை பைத்தியம் என்று முத்திரை குத்தி நான் என் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை இங்கே விட்டுச் சென்றான். இதைக் கேட்டு என் இதயம் அதிர்ந்தது. ஒரு தந்தை தன் முழு வாழ்க்கையையும் தன் மகனுக்காக தியாகம் செய்தார். ஆனால் இறுதியில் அவருக்கு கிடைத்தது துரோகம் மட்டுமே. அவர் தனது சொத்துக்களை ஒரு நல்ல காரியத்திற்காக கொடுத்தபோது அவரது மகனே அவருக்கு எதிரியாக மாறினான். நான் சுரேஷுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றேன். அவர் தனியாக இல்லை என்று அவருக்கு நம்பிக்கை அளித்தேன். ஆனால் எந்த பிள்ளைக்காக அவர் இதையெல்லாம் செய்தாரோ அந்த பிள்ளையின் அலட்சியத்தால் ஏற்பட்ட வலி அவரை உள்ளுக்குள்ளே அரித்துக் கொண்டிருப்பதை நான் அறிந்திருந்தேன். சில மாதங்கள் இப்படியே கழிந்தன. நான் அடிக்கடி அவரிடம் சென்று உட்கார்ந்து அவருடன் பேசி அவர் நல விசாரிப்பேன். அவர் என்னை தனது மகனைப் போல நினைக்கத் தொடங்கினார். நானும் அவரை என் தந்தையைப் போல மதிக்கத் தொடங்கினேன். ஆனால் காலத்தின் ஓட்டத்தை யாரால் தடுக்க முடியும்? ஒருநாள் நான் அவர் அறைக்கு சென்றபோது அவர் அமைதியாக படுத்திருந்தார். நான் அவரை அழைத்தேன். ஆனால் அவர் அசையவில்லை. நான் அவர் கையை தொட்டபோது அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டார் என்பதை உணர்ந்தேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. மற்றொரு தந்தை தனது பிள்ளையின் துரோகத்தின் சுமையைச் சுமந்து கொண்டு ஆதரவற்ற நிலையில் இந்த உலகத்தை விட்டுச் சென்றுவிட்டார். ஒரு மகன் செய்ய வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் நான் அவருக்காக செய்தேன். அவரை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் அடக்கம் செய்தேன். ஆனால் அவரின் கதை என் இதயத்தில் மற்றொரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியது. அந்த முதியோர் இல்லத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. சில புதிய முதியவர்கள் அங்கு சேர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தனர். சிலருக்கு அவர்களின் உறவினர்களால் சம்பிரதாயங்கள் முடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. நான் எனது அன்றாட பொறுப்புகளில் மும்முரமாக இருந்தேன். அப்போது ஒரு இளைஞன் தனது வயதான தாயை தாங்கி பிடித்து உள்ளே அழைத்து வந்தான். அந்த பெண்மணி பலவீனத்தின் காரணமாக நடப்பதற்கே சிரமப்பட்டார். அவர் முகத்தில் ஆழ்ந்த சோகமும் கண்களில் விசித்திரமான கையறு நிலையும் இருந்தது. தன்னை இங்கே விட்டுவிட்டு செல்லப்போகிறார்கள் என்பதை அவர் உணர்ந்தது போல இருந்தது. பொறுப்பாளர் ஐயா, இது என் அம்மா, அந்த இளைஞன் சொன்னான். இப்போது இவரால் தனியாக இருக்க முடியவில்லை. அடிக்கடி கீழே விழுந்து விடுகிறார். மேலும் தாறுமாறாக பேசத் தொடங்கிவிட்டார். எங்களால் இவரை பார்த்துக்கொள்ள முடியாது. அதனால் இவரை உங்களிடம் ஒப்படைக்கிறோம். நான் அந்த இளைஞனின் முகத்தை பார்த்ததும் என் கால்கள் அங்கேயே உறைந்து போயின. என் சுவாசம் நின்றது போல இருந்தது. நான் அதிர்ச்சியுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். இவன் என் ஒன்றுவிட்ட சகோதரன் ஆகாஷ். எந்த சகோதரனுக்காக நான் என் தந்தையிடம் அடி வாங்கினேனோ அவன்தான் இவன். யாருக்காக நான் ஒவ்வொரு வலியையும் தாங்கிக் கொண்டேனோ இன்று அதே சகோதரன் தனது சொந்த தாயை இங்கே விட்டுச் செல்ல வந்திருந்தான். என் பார்வை அந்த வயதான பெண்ணின் பக்கம் திரும்பியது. இது என் அம்மாவின் இடத்தை பிடித்த அதே பெண்மணி. என் மீது கொடுமைகளை செய்த என் சித்தி நிஷா. ஆனாலும் நான் அவருக்கு தாய் என்ற அந்தஸ்தை கொடுத்திருந்தேன். இன்று அதே பெண்மணி ஆதரவற்ற நிலையில் நின்று கொண்டிருந்தார். யாருக்காக அவர் என்னை நிராகரித்தாரோ அதே மகன் அவரை இங்கே விட்டுச் செல்ல வந்திருந்தான். என் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்தது. நான் வாழ்க்கையில் பல இரக்கமற்ற பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று என் வாழ்க்கையின் மிகத் துயரமான காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் என் ஒன்றுவிட்ட சகோதரன் ஆகாஷின் கையை பிடித்து கடுமையாக தடுத்தேன். உனக்கு வெட்கமாக இல்லை? உன்னை வளர்த்து ஆளாக்கிய அதே தாய் இவர். இன்று இவரை இந்த நிலையில் விட்டுச் செல்கிறாயே
என் குரல் கோபத்தில் நடுங்கியது. ஆனால் அவன் அலட்சியமாக என் கையை உதறிவிட்டு பின்வாங்கினான். இதோ பார் விவேக், அவன் ஏளனமான புன்னகையுடன் சொன்னான். நான் இங்கே விவாதம் செய்ய வரவில்லை. நாங்கள் ஏற்கனவே இவருக்கு நிறைய பணிவிடை செய்துவிட்டோம். ஆனால் இப்போது இவரின் மூளை சரியில்லை. நான் என் முடிவை எடுத்துவிட்டேன். உன்னால் என்னை தடுக்க முடியாது. நான் ஆதரவற்ற நிலையில் என் சித்தி நிஷாவை பார்த்தேன். அவர் எதுவும் கேட்காதது போல அமைதியாக நின்றிருந்தார். நான் மெதுவாக, அம்மா, நான் உங்களை என்னுடன் அழைத்து செல்கிறேன். நான் உங்களை இப்படி தனியாக விடமாட்டேன் என்றேன். அவர் திடுக்கிட்டு என்னை ஒரு அந்நியரை பார்ப்பது போல பார்த்தார். பிறகு பயந்த குரலில், நீ யார் என்று கேட்டார். இதை கேட்டதும் என் நெஞ்சை யாரோ பிழிவது போல இருந்தது. அம்மா, நான் விவேக், உங்கள் மூத்த மகன் என்று கலங்கிய கண்களுடன் சொன்னேன். ஆனால் அவர் பின்வாங்கினார். இல்லை, என் மகன் இறந்துவிட்டான். அவன் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டான். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. வயது முதிர்வின் காரணமாக அவர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அல்லது தான் செய்த தவறுகளின் உணர்வால் உண்மையை எதிர்கொள்ள பயந்திருக்கலாம். என் சகோதரன் ஆகாஷ் எங்கள் இருவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு, இப்போது இவள் உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான். நான் என் சித்தி நிஷாவின் கையை பிடித்தேன். வாருங்கள் அம்மா, நான் உங்களை தனியாக விடமாட்டேன். ஒரு கணம் அவர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். பிறகு சோர்வான காலடிகளுடன் என்னுடன் நடக்கத் தொடங்கினார். நான் என் அம்மாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தேன். மனைவி கதவை திறந்ததும் இது என் அம்மா என்று சொன்னேன். இனிமேல் இவர் நம்முடன் இருப்பார். என் மனைவி காமினி புன்னகைத்துக் கொண்டே அம்மாவின் கால்களை தொட்டு வணங்கினாள். அம்மா, நீங்கள் எங்களுடன் கவலையின்றி இருங்கள். நாங்கள் உங்களை முழுமையாக பார்த்துக்கொள்வோம். அம்மா அமைதியாக உள்ளே சென்றார். அவர் எதுவும் பேசவில்லை. பெரும்பாலும் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பார். சில சமயம் சாப்பிட மறுப்பார். சில சமயம் எந்த விருப்பத்தையும் வெளிப்படுத்தவே மாட்டார். நான் அவரிடம் பேசும்போதெல்லாம் அவர் என்னை வெற்று பார்வையாக பார்ப்பார். நான் ஏதோ ஒரு அந்நியன் என்பது போல பார்ப்பார். அவர் ஏன் என்னை இன்னும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை? ஒரு இரவு நான் என் மனைவி காமினியிடம் இதை பற்றி கூறியபோது அவள் என் தோளில் கை வைத்து, சில காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். பல ஆண்டுகளாக நீ அவரை பார்க்கவில்லை. அவர் இதயம் இறுகிவிட்டது. ஆனால் அன்பினால் எப்பேற்பட்ட கல் நெஞ்சத்தையும் கரைக்க முடியும் என்றாள். இந்த வார்த்தை என் மனத்தை தொட்டது. நான் அம்மாவுடன் நேரம் செலவிடத் தொடங்கினேன். நான் அவருக்கு என் கைகளால் உணவு ஊட்ட முயற்சிப்பேன். அவரை நடைப்பயிற்சிக்காக வெளியே அழைத்து செல்வேன். பழைய விஷயங்களைப் பற்றி பேச முயற்சிப்பேன். வீட்டின் ஒரு மூலையில் ஒரு சிறிய பூஜை அறை அமைத்தேன். அங்கு நானும் என் மனைவியும் அவரை அமர வைத்து ஆன்மீக நூல்களை படித்துக் காட்டுவோம். அவருக்கு நிம்மதியளிக்க முயற்சிப்போம். ஒரு நாள் நான் அவர் அருகில் அமர்ந்திருந்தேன். அவர் கை என் கையில் இருந்தது. திடீரென்று அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் என்னை உற்று பார்த்து மெதுவாகச் சொன்னார், நீ விவேக். என் உடல் முழுவதும் சிலிர்த்துப் போனது. நான் அழுது கொண்டே அவர் கைகளை முத்தமிட்டேன். ஆமம்மா, நான் விவேக். அவர் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். நான் உனக்கு மிகப் பெரிய துரோகம் செய்துவிட்டேன். நான் உன்னை கைவிட்டேன். இன்று என் சொந்த பிள்ளையே என்னை கைவிட்டுவிட்டது. நான் அவரை அணைத்துக் கொண்டேன். அம்மா, எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். நான் உங்களை மன்னித்துவிட்டேன். இனிமேல் நீங்கள் என்னுடன்தான் இருப்பீர்கள், எப்போதும். அன்று என் அம்மா நிஷா முதல் முறையாக நிம்மதி பெருமூச்சு விட்டார். பல ஆண்டுகால வலிக்குப் பிறகு இப்போது அவர் உண்மையாகவே ஒரு தாயைப் போல என்னுடன் இருப்பதை நான் உணர்ந்தேன். அம்மா முதல் முறையாக என்னை அடையாளம் கண்டு கொண்டார். அவருடைய கண்ணீர் என் கண்களிலும் மிதக்கத் தொடங்கியது. பல ஆண்டுகால பிரிவு, வலி மற்றும் அலட்சியத்தின் சுமை ஒரே நொடியில் மறைந்துவிட்டது. அவர் தனது நடுங்கும் கைகளால் என் முகத்தை தொட்டுக் கொண்டிருந்தார். நான் உண்மையில் அவர் முன்னால் இருக்கிறேனா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புவது போல இருந்தது. நான் உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்தேன் விவேக். நான் உனக்கு தாயின் அன்பை தரவில்லை. நான் உன்னை அந்நியனாக நினைத்து என் வீட்டிலிருந்தே துரத்தினேன். இன்று என் சொந்த பிள்ளை நான் உனக்குச் செய்ததையே எனக்கு செய்துவிட்டது என்று அழுது கொண்டே சொன்னார். நான் அவர் கைகளை பிடித்துக் கொண்டேன். அம்மா, எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். நடந்தது நடந்துவிட்டது. இப்போது நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள், அதுவே போதும். என் வார்த்தைகளைக் கேட்டு அவர் கண்களில் ஒரு புதிய ஒளி வந்தது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டு, நான் உன்னை முன்பே அடையாளம் கண்டுகொண்டிருக்க வேண்டும். உன் அப்பா சொன்னதை கேட்டு நான் உனக்கு அந்த தீமைகளை செய்திருக்கக் கூடாது என்றார். இப்போது அம்மாவுக்கும் எனக்குமான உறவு மாறத் தொடங்கியது. அவர் முன்பு போல அமைதியாகவும் சிடுசிடுப்பாகவும் இல்லை. இப்போது அவர் என்னிடம் பேசினார். எனக்காக காத்திருந்தார். என்னுடன் அமர்ந்து சாப்பிட்டார். சில சமயங்களில் தனது கடந்த கால வாழ்க்கை பற்றிய கதைகளையும் கூறினார். என் மனைவி காமினியும் அம்மாவை நன்றாக பார்த்து கொண்டாள். அவள் அவருக்காக மென்மையான உணவை சமைப்பாள். புதிய துணிகளை வாங்கிக் கொடுப்பாள். அவருடன் நீண்ட நேரம் அமர்ந்து பேசுவாள். இதெல்லாம் அம்மாவின் மனதின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. எந்த தாய் என்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையோ அவர் இப்போது எப்போதும் என்னுடன் இருக்கத் தொடங்கினார்.
ஒருநாள் மதிய நேரத்தில் நான் அவர் அருகில் அமர்ந்திருந்தேன். அப்போது அவர் மெதுவாக, விவேக், அன்று நான் உன்னை ஏன் வீட்டை விட்டு வெளியேற்றினேன் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார். நான் திடுக்கிட்டேன். அம்மா இந்த விஷயத்தைப் பற்றி தாமாகவே பேசியதே இல்லை. நான் அமைதியாக இருந்தேன். அவர் தொடர்ந்து பேசினார். உன் பாட்டி எப்போதும் என்னை வெறுத்தார், ஏனென்றால் நான் உன் உண்மையான தாயின் இடத்திற்கு வந்திருந்தேன். அவர் எப்போதும் உன்னை என்னிடமிருந்து விலக்கி வைத்தார். உன் அப்பாவும் உன்மீது அதிக கவனம் செலுத்தவில்லை. உன் ஒவ்வொரு செயலும் நான் உன் உண்மையான தாய் இல்லை என்பதை எனக்கு நினைவூட்டியதால் என்னாலும் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை சொல்லும்போது அவர் கண்கள் கலங்கின. ஆனால் நீ வளர்ந்த பிறகு உனக்குள் இருக்கும் இரக்கத்தையும் அன்பையும் பார்த்தபோதும் என்னால் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் உனக்கு தண்டனை கொடுத்தேன். உன்மீது பழி சுமத்தினேன். உன்னை உன் தந்தையாலேயே அடிக்க வைத்து வீட்டை விட்டு வெளியேற்றினேன். நான் அவர் நடுங்கும் கைகளை என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். அம்மா, நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. உங்களை நீங்களே குறை சொல்லிக் கொள்ளாதீர்கள். அவர் என்னை பார்த்தார். முதல் முறையாக அவர் கண்களில் தாய்மையின் ஒளி இருந்தது. மறுபுறம் என் ஒன்றுவிட்ட சகோதரன் ஆகாஷ் தனது வாழ்க்கை பரீட்சையில் மோசமாக தோற்றுக்கொண்டிருந்தான். அவன் தன் தாயை முதியோர் இல்லத்தில் விட்டதிலிருந்து அவன் வாழ்க்கையில் பிரச்சினைகள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. வியாபாரத்தில் நஷ்டம், உறவினர்களிடம் கடன் வாங்குதல், தனிமை, அது மட்டுமின்றி அவனது சொந்த மனைவியும் குழந்தைகளும் கூட அவனை விட்டு விலகிவிட்டனர். ஒரு நாள் எனக்கு தெரிந்த ஒருவர் அவன் கடன் சுமையில் சிக்கியிருப்பதாகவும் அவன் மனைவி அவனை விட்டுச் சென்றுவிட்டதாகவும் கூறினார். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் இயற்கையின் தீர்ப்புகள் மாறாதவை என்பதை நான் அறிந்திருந்தேன். தன் தாய்க்கு துரோகமிழைக்கும் மனிதன் உலகில் யாருக்கும் விசுவாசமாக இருக்க முடியாது. அன்று இரவு நான் அம்மாவிடம் அமர்ந்திருந்தபோது அவர் மெதுவாக, சில நேரங்களில் எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்க வேண்டி வரும் என்றார். அவர் தொடர்ந்து, நான் உன்னை ஆதரவற்ற நிலையில் விட்டேன். இன்று என் சொந்த மகன் என்னை தனியாக விட்டுவிட்டான் என்றார். நான் அவர் கைகளை பிடித்துச் சொன்னேன், ஆனால் அம்மா, இயற்கை நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இப்போது நீங்கள் தனியாக இல்லை. நான் இருக்கிறேன் அல்லவா? அம்மா இப்போது முழுமையாக மாறிவிட்டார். அவர் அடிக்கடி ஆசிரமத்தில் உள்ள மற்ற முதியவர்களிடம் செல்வார். அவர்களுடன் பேசுவார். அவர்களுக்கு ஆறுதல் கூறுவார். அவர்களின் துக்கங்களை பகிர்ந்து கொள்ள முயற்சிப்பார். அவர் இப்போது முன்பு போல சோகமாக இருப்பதில்லை என்பதை நான் உணர்ந்தேன். மாறாக கடந்த கால தவறுகளை சரிசெய்வதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்துவிட்டது. ஒரு நாள் நான் ஆசிரமத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது என் மனைவி காமினி என்னிடம் வந்தாள். அவள், அம்மா சில ஆதரவற்ற குழந்தைகளுக்கு துணி மற்றும் உணவு ஏற்பாடு செய்ய விரும்புவதாகச் சொன்னார். தன் கைகளால் ஏதாவது நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றாள். இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு காலத்தில் தன் கஷ்டங்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்த அதே தாய் இவர். ஆனால் இன்று அவர் மற்றவர்களின் நலனைப் பற்றி யோசிக்கிறார். நான் புன்னகையுடன், நிச்சயமாக, நாம் நாளைக்கே அந்த குழந்தைகளுக்காக ஏதாவது நல்லதைச் செய்வோம் என்றேன். மறுநாள் நாங்கள் ஆசிரமத்தில் ஒரு சிறிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். அதில் அந்த குழந்தைகள் அழைக்கப்பட்டனர். அம்மாதானே அவர்களுக்கு உணவு பரிமாறினார். அவர்களுடன் அன்பாக பேசினார். அவர்களுடன் நேரத்தை செலவிட்டார். அவர் கண்களில் ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியை நான் கண்டேன். மாலையில் நாங்கள் வீடு திரும்பியபோது அம்மா சோர்வாக இருந்தார். ஆனால் அவர் முகத்தில் அமைதி தெரிந்தது. அவர் என்னை அருகில் அழைத்து, விவேக், வாழ்க்கையில் நான் ஏதாவது நல்லது செய்திருக்கிறேன் என்று இன்றுதான் முதல் முறையாக உணர்கிறேன். என் மீதமுள்ள வாழ்க்கை இதுபோன்று ஆதரவற்ற மற்றும் தேவையுள்ள மக்களுக்கு இடையிலேயே கழிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். நான் அவர் கைகளை பிடித்து, அம்மா, உங்கள் மனதின் ஒளி உங்களை மாற்றிவிட்டது. இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக நான் இருப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் என்றேன். எந்த மனிதனும் முழுமையாக கெட்டவன் அல்ல என்பதை அன்று நான் உணர்ந்தேன். சூழ்நிலையும் காலமும்தான் அவன் மனதை கடினமாக்குகின்றன. அன்பாலும் கனிவாலும் ஒவ்வொரு காயத்தையும் ஆற்ற முடியும், ஒவ்வொரு இதயத்தையும் மாற்ற முடியுமென்றால் என் அம்மாவும் அதற்கு ஒரு முன்னுதாரணம். சிறுவயதில் என்னை தனியாகவும் ஆதரவற்றவனாகவும் விட்டுச் சென்றவர் இப்போது அப்படி இல்லை. அவர் இப்போது மாறிவிட்டார். ஒரு சிறந்த மனிதராகிவிட்டார். இதுவே எனது மிகப்பெரிய வெற்றியாகும். ஆசிரமத்திற்கு மற்றொரு வயதான பெண்மணி கொண்டுவரப்பட்டார். அவர் பலவீனமாக தெரிந்தாலும் அவர் ஆளுமையில் ஒரு தனித்துவமான ஈர்ப்பு இருந்தது. அவர் சுருக்கங்கள் விழுந்த முகத்தில் ஒரு ஆழ்ந்த சோகம் இருந்தது. வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்தது போல இருந்தது. நான் அவரை பார்த்தபோது அவர் பார்வையை திருப்பிக் கொண்டார். தன்னுக்கே வெட்கப்படுவது போல இருந்தது. நான் கனிவாக கேட்டேன், அம்மா, உங்கள் பெயர் என்ன? அவர் மெதுவாக தலையை நிமிர்த்தி, என்னை மீனா என்று அழைப்பார்கள் என்று பதிலளித்தார். அவர் கண்களில் ஒரு தனித்துவமான பிரகாசம் இருந்தது. இது அவர் ஒரு காலத்தில் பணக்கார மற்றும் கௌரவமான குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருந்ததை சுட்டிக்காட்டியது. நான் அவருடன் வந்த இளைஞனிடம், இவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு என்று கேட்டேன். அந்த இளைஞன் அலட்சியமாக, நான் இவரின் அண்ணன் மகன். இவரின் சொந்த பிள்ளைகள் இவரை கைவிட்டுவிட்டார்கள். இப்போது இவர் எங்களுக்கு ஒரு சுமையாகிவிட்டார். வீட்டின் நிலைமை இவரை பார்த்துக் கொள்ளும் அளவுக்கு இல்லை. அதனால் இவரை இங்கே விட்டுச் செல்ல வந்திருக்கிறேன். இதை கேட்டதும் என் இதயம் நடுங்கியது. நான் மீனாவை பார்த்தேன்.
அவர் அமைதியாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். நான் அவர் அண்ணன் மகனை கடுமையாக பார்த்து, நாங்கள் இவரை பார்த்துக் கொள்வோம், நீங்கள் போகலாம் என்றேன். அந்த இளைஞன் தோள்களை குலுக்கிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான். மீனா ஆதரவற்ற நிலையில் வாசலையே பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் கனிவாக, இங்கே யாரும் தனியாக இல்லை, நீங்களும் இல்லை, நாங்கள் உங்கள் உறவுகள் என்றேன். சில நாட்களுக்குப் பிறகு மீனா தன்னை சற்று நன்றாக உணர்ந்தார். நான் அடிக்கடி அவர் அருகில் அமர்ந்து பேச முயற்சிப்பேன். ஒரு நாள் அவராகவே பேசத் தொடங்கினார். பல ஆண்டுகால சுமையை இறக்கி வைப்பது போல இருந்தது. நான் ஒரு காலத்தில் ஒரு பணக்காரரின் மனைவியாக இருந்தேன். அவர் மெல்லிய குரலில் சொன்னார். என் கணவர் சுரேந்திராவுக்கு மிகப்பெரிய தொழில் இருந்தது. எங்களுக்கு அரண்மனை போன்ற வீடு இருந்தது. வேலைக்காரர்கள், செல்வம், கார்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் நான் என் மிகப்பெரிய செல்வமான என் பிள்ளைகளை எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசித்தேன். நான் இரவு பகலாக உழைத்தேன். அவர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுத்தேன். அவர்களின் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றினேன். அவர் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. என் கணவர் மிக விரைவாக இந்த உலகத்தை விட்டுச் சென்றுவிட்டார். ஆனால் என் குழந்தைகள் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நான் நம்பினேன். ஆனால் அவர்கள் வளர வளர என் மீதான அவர்களின் அன்பு குறைந்து கொண்டே சென்றது. அவர்கள் தங்கள் குடும்பங்களில் மூழ்கிவிட்டார்கள். நான் அவர்களுக்கு ஒரு பொறுப்பாக மட்டுமே எஞ்சி நின்றேன். என்னிடம் சொத்து இருக்கும் வரை அவர்கள் என்னிடம் அன்பு காட்டுவது போல நடித்தார்கள். ஆனால் நான் என் நிலத்தை விற்று 3 குழந்தைகளுக்கும் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்குவதாக அறிவித்தவுடனே என் மகன்களே எனக்கு எதிரிகளாகிவிட்டார்கள். அவர் குரல் உடைந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து பேசினார். என் மூத்த மகன் அவை என்னை நீதிமன்றத்திற்கு இழுத்துச் சென்றான். என் மனநிலை சரியில்லை என்றும் சொத்தை வேறு யாருக்கும் மாற்றும் தகுதி எனக்கு இல்லை என்றும் சொன்னான். என் 2வது மகன் துருவ் என்னிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டான். நான் எப்போதும் என் மகள் சோனா மீது அதிக அன்பு வைத்திருந்ததாகச் சொன்னான். அதனால் இப்போது நானே என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டான். இறுதியில் நான் பயந்தது போலவே நடந்தது. என் சொந்த மகன்களே என்னை என் வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். பிறகு என் அண்ணன் மகன் என் மீது பரிதாபப்பட்டு என்னை இங்கே விட்டுச் சென்றான். நான் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். தன் குழந்தைகளுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு தாய் இன்று அதே குழந்தைகளுக்கு ஒரு சுமையாகிவிட்டார். உலகில் மிகப்பெரிய கொடுமை பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு செய்யும் துரோகம் என்பதை நான் உணர்ந்தேன். நான் இதுபோல பல சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் மீனாவின் கதை என் மனதை உலுக்கிவிட்டது. நான் அவர் கைகளை பிடித்து, அம்மா, உங்கள் சொந்த பிள்ளைகள் உங்களுக்கு தரத்தவறிய அந்த மரியாதையும் அன்பும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் என்றேன். காலம் கடந்தது. என் ஆசிரமத்தின் புகழ் அதிகரிக்கத் தொடங்கியது. என் சிறிய நற்செயல் நாடு முழுவதும் ஒரு முன்னுதாரணமாக மாறும் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. மக்கள் ஆசிரமத்தைப் பற்றி கேள்விப்படத் தொடங்கினார்கள். ஊடகங்கள் எங்கள் பணியை காட்டத் தொடங்கின. கண்ணிமைக்கும் நேரத்தில் பலரும் தங்கள் முதியவர்களை இங்கே விடுவதற்கு பதிலாக தாங்களே அவர்களை பார்த்துக் கொள்ளத் தொடங்கினார்கள். பல இளைஞர்கள் தங்கள் பெற்றோரை மீண்டும் தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதை நான் கண்டேன். முன்பு தங்கள் தாயைச் சுமையாக கருதிய பல மகன்கள் இப்போது அவர்கள் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்பதை பார்த்தேன். இதை பார்க்கும்போது என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்தது. இப்போது என் ஆசிரமத்திற்கு உண்மையில் ஆதரவற்ற முதியவர்கள் மட்டுமே வந்தார்கள். மற்றும் அவர்களுக்காக நான் எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்திருந்தேன். இதுவே எனது மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. வெறுமனே ஒரு ஆசிரமத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் மக்களின் மனதை மாற்றுவதே அது. நேரம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. என் வாழ்க்கையும் வேகமாக கடந்து கொண்டிருந்தது. தெருக்களில் அலைந்து திரிந்த அதே விவேக்தான் நான். யாராவது தன்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று ஒவ்வொரு கதவாக தட்டியவன், உறவுகளின் நிராகரிப்புக்கு ஆளானவன். ஆனால் இன்று என்னிடமெல்லாம் இருந்தது. நான் என் வாழ்க்கையை நன்மை, அன்பு மற்றும் சேவையில் கழித்தேன். மற்றும் இப்போது முதுமையில் நிம்மதியை உணர்கிறேன். இப்போது என் வாழ்க்கையின் பெரும்பகுதி பிரார்த்தனைகளிலும் நான் எப்போதும் அரவணைத்த முதியவர்களுடன் அமர்ந்து கழிவதிலும் சென்றது. நான் ஆசிரமத்தின் அறைகளுக்குச் செல்வேன். முதியவர்களுடன் அமர்ந்து அவர்கள் பேசுவதை கேட்பேன். அவர்களின் துயரங்களை பகிர்ந்து கொள்வேன் மற்றும் அவர்கள் தனியாக இல்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்துவேன். அவர்களுடன் நேரம் செலவிடுவது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் இவர்கள் ஒரு காலத்தில் தங்கள் வீடுகளில் மதிக்கப்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர்களின் சொந்த பிள்ளைகளே அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். என் சொந்த பிள்ளைகள் இப்போது வளர்ந்து விட்டார்கள். அவர்களை நினைத்து நான் பெருமைப்பட்டேன். ஒரு உண்மையான மனிதனுக்கு வழங்கப்பட வேண்டிய வளர்ப்பை நான் அவர்களுக்கு வழங்கியிருந்தேன். முதியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்கள் நமது பொறுப்பு என்றும், இந்த உலகில் மிகப்பெரிய செல்வம் என்பது ஒருவருக்கு எளிதான வாழ்க்கையை உருவாக்குவது என்றும் நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன். என் மகன்களும் மகள்களும் ஆசிரம பணியை முன்னெடுத்துச் செல்ல என்னுடன் நின்றார்கள். அவர்கள் என்னுடன் சேர்ந்து ஆதரவற்ற முதியவர்களுக்கு சேவை செய்வதிலேயே மும்முரமாக இருந்தார்கள். அவர்களின் உணவு, மருந்துகள் மற்றும் தேவைகளை கவனித்துக் கொண்டார்கள். என் மனைவி காமினியும் எப்போதும் என்னுடன் இருந்தாள். இந்த வேலை எனக்கு எல்லாமே என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தினாள். ஒருநாள் நான் என் அறையில் அமர்ந்திருந்தேன்.
கடந்த கால நினைவுகளில் மூழ்கியிருந்தேன். என் கண்கள் சுவரில் நிலைத்திருந்தன. நான் அனுபவித்த அந்த கடினமான தருணங்களை என் இதயம் மீண்டும் நினைவுகூர்ந்து கொண்டிருந்தது. என் மனைவி காமினி என்னிடம் வந்து, நீங்கள் இன்று மிகவும் அமைதியாக இருக்கிறீர்கள், எல்லாம் நலம்தானே என்றாள். நான் ஒரு பெருமூச்சு விட்டு சிரித்தேன். வாழ்க்கை பயணத்தை நினைவுகூறுகிறேன். எப்படிப்பட்ட சோதனைகளை கடந்து இங்கு வந்துள்ளேன். ஒரு காலத்தில் நான் தனிமையில் இருந்தேன், அலைந்து திரிந்தேன். ஆனால் இன்று எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. என்னிடம் அன்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நிம்மதி இருக்கிறது. இதற்காகவே நான் எப்போதும் ஏங்கினேன். என் பேச்சை கேட்டு என் மனைவி சிரித்தாள். உங்கள் நற்செயல்களுக்கான பலனை கடவுள் உங்களுக்கு அளித்துள்ளார். நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதையே இன்று அறுவடை செய்கிறீர்கள். என்னைச் சுற்றி நான் என் குழந்தைகளைப் போல ஏற்றுக்கொண்ட அதே முதியவர்கள் அமர்ந்திருந்தார்கள். முதியவர்கள் என்னை தங்கள் ஆதரவாக நினைக்கும் ஒரு நிலையை நான் அடைவேன் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. மக்கள் என்மீது நம்பிக்கை வைப்பார்கள். நான் ஒருவருக்கு உதவ முடியும் என்று நான் எண்ணியதில்லை. ஆசிரமத்தில் வசிக்கும் அந்த முதியவர்களை நான் பார்த்தேன். ஒருவரின் கண்களில் பாசம் இருந்தது. வேறொருவரிடம் அன்பு மற்றும் சிலரிடம் சூழ்நிலை உருவாக்கிய அந்த இயலாமை இருந்தது. ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் பொதுவானது, அது நன்றியுணர்வு. அவர்கள் அனைவரும் எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பிரார்த்தனைகளே எனது உண்மையான செல்வம். என் உடல்நிலை நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வந்தது. ஆனால் என் மனதில் அமைதி இருந்தது. என் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் இழந்தேனோ அவை அனைத்தையும் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு திருப்பிக் கொடுத்துவிட்டார். என் மனைவி என் அருகில் இருந்தாள். என் பிள்ளைகள் என்னுடன் நின்றார்கள். நான் தத்தெடுத்த அந்த ஆதரவற்ற முதியவர்கள் என் வாழ்க்கையின் மிகவும் மதிப்புமிக்க ஆதரவாக மாறினார்கள். ஒரு நாள் நான் என் அறையில் அமர்ந்திருந்தபோது என் மூத்த மகன் கௌரவ் வந்து, அப்பா, ஆசிரமத்திற்காக நாங்கள் ஒரு புதிய இடத்தை வாங்கியுள்ளோம். இப்போது நாம் இன்னும் பல முதியவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும் என்றான். இதைக் கேட்டதும் என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. நான் பலவீனமான குரலில் சொன்னேன், மகனே, என் வாழ்க்கையின் நோக்கத்தை நீ ஏற்றுக்கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஆசிரமம் ஒரு இடமாக மட்டுமல்லாமல் ஒருபோதும் அணையாத ஒளியின் விளக்காக இருக்க வேண்டும் என்பதே என் கனவு. என் மனைவி காமினி சிரித்துக்கொண்டே, இந்த விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும், ஏனெனில் நீங்கள் இதை நற்செயல்கள் என்ற எண்ணெயால் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் என்றாள். நான் என் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு விட்டேன். நான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிறத்தையும் பார்த்தேன். ஒவ்வொரு வலியையும் தாங்கினேன். ஆனால் இன்று நான் நிம்மதியாக இருந்தேன். என் நோக்கம் நிறைவேறிவிட்டதாக உணர்ந்தேன். மறுநாள் காலை சூரிய ஒளி என் அறைக்குள் வந்தபோது நான் கண்களை திறந்து பிரார்த்தனைக்காக கைகளை உயர்த்தினேன். எனக்கு இவ்வளவு மரியாதையையும் அன்பையும் என் காலத்திற்குப் பிறகும் நிலைத்திருக்கும் ஒரு நோக்கத்தையும் கொடுத்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். நான் பலவீனமாகிவிட்டேன். ஆனால் நான் இறக்கவில்லை. தினமும் எனக்காக எழும் அந்த பிரார்த்தனைகளில் நான் உயிருடன் இருந்தேன். நான் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றிய அந்த முதுமையான கண்களில் நான் உயிருடன் இருந்தேன். நான் தொடங்கிய அந்த லட்சியத்தில் நான் உயிருடன் இருந்தேன். வாழ்க்கை என்னை உடைக்க எவ்வளவோ முயற்சித்தது. ஆனால் அன்பு மற்றும் நற்செயல்களின் பாதையில் நடப்பவர் ஒருபோதும் இறப்பதில்லை என்பதை நான் நிரூபித்தேன். என் குழந்தைகளின் முகத்தில் புன்னகையை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். என் கதை இன்னும் முடியவில்லை என்று நான் நம்பினேன். இது ஒரு புதிய ஆரம்பம் மட்டுமே. என் வாரிசுகள் என் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்லும் ஒரு ஆரம்பம். என் கண்கள் மூடியிருந்தன. ஆனால் என்னால் அனைத்தையும் உணர முடிந்தது. என் மனைவி காமினியின் கை என் கையில் இருந்தது. அதன் வெப்பம் எனக்கு வாழ்க்கையை உணர்த்தியது. ஆசிரமத்தின் விரிவாக்கத் திட்டங்களைச் சொல்லும் என் மகன் கௌரவின் உற்சாகமான குரல் என் காதுகளில் ஒலித்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக என்னைச் சுற்றி நான் ஆதரித்த முதியவர்களின் பிரார்த்தனைகளின் முணுமுணுப்பு இருந்தது. அவர்கள் அனைவரும் என் குடும்பத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டனர். என் சுவாசம் மெதுவாக குறைந்தபோது எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிறத்தையும் வாழ்ந்தேன். எலும்புகளை உருக்கும் தனிமையை நான் பார்த்திருக்கிறேன். நான் கற்பனை செய்து கூட பார்க்காத அன்பையும் நான் பெற்றேன். ஒரு நல்ல நோக்கம் மற்றும் தன்னலமற்ற சேவை எந்தவொரு செல்வத்தையும் விட பெரியதே என்பதை நான் நிரூபித்தேன். அடுத்த சில வாரங்கள் ஆசிரமத்திற்கு ஒரு மாற்றத்திற்கான நேரமாக அமைந்தது. எனது உடல் இருப்பு குறைந்திருக்கலாம், ஆனால் எனது கொள்கைகளும் நான் கொடுத்த உத்வேகமும் ஆசிரமத்தின் ஒவ்வொரு மூலையிலும் உயிருடன் இருந்தது. ஒரு காலை வேளையில் ஆசிரமத்தில் பஜனை மற்றும் பிரார்த்தனையின் இனிய ஒலி ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் அமைதியாக என் கடைசி மூச்சை விட்டேன். என் முகத்தில் ஆழ்ந்த நிம்மதி இருந்தது. தன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அர்ப்பணித்த மனிதனின் நிம்மதியது. நான் சென்ற பிறகு ஆசிரமத்தில் ஒரு கணம் நிசப்தம் நிலவியது. ஆனால் அந்த நிசப்தம் சோகத்தினாலானது அல்ல, மரியாதையினாலானது. மீனா அம்மா முன்வந்து என் நெற்றியைத் தொட்டார்கள். அவர்களின் கண்கள் இப்போது கண்ணீரால் நிரம்பவில்லை. மாறாக அவற்றில் ஒரு தாயின் பெருமையும் அன்பும் இருந்தது. அவர்கள் அனைவரையும் பார்த்து மெதுவான ஆனால் உறுதியான குரலில் சொன்னார்கள், விவேக் ஜி இறக்கவில்லை. அவர் நம் அனைவரின் நம்பிக்கையிலும் இந்த ஆசிரமத்தின் ஒவ்வொரு அடித்தளத்திலும் உயிருடன் இருப்பார்.
அவர் ஏற்றி வைத்த ஒளியை நாம் அணையவிடக்கூடாது. எனது பாரம்பரியத்தை என் குழந்தைகள் முழு நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் கவனித்துக் கொண்டனர். கௌரவ் புதிய ஆசிரமத்தின் கட்டுமான பணிகளை முடித்தான். அது முன்பை விட மிகவும் பிரம்மாண்டமாகவும் வசதிகள் நிறைந்ததாகவும் இருந்தது. என் மகள் முதியவர்களுக்கான மருத்துவ மற்றும் உணர்வுபூர்வமான கவனிப்பை ஏற்றுக்கொண்டாள். என் மனைவி காமினி ஆசிரமத்தின் வழிகாட்டியாகவும் உணர்வுபூர்வமான தூணாகவும் தொடர்ந்து இருந்தாள். இந்த ஆசிரமம் ஆதரவற்ற முதியவர்களின் இருப்பிடமாக மட்டும் இருக்கவில்லை, மாறாக இது முழு நாட்டிற்கும் ஒரு உத்வேகமாக மாறியது. மக்கள் வெகுதூரத்திலிருந்து இங்கு வந்தார்கள், என் கதையை கேட்டார்கள். ஒரு தனி மனிதன் கருணை மற்றும் மனிதநேயத்தின் சக்தியால் சமூகத்தை எப்படி மாற்ற முடியும் என்பதை பார்த்துச் சென்றார்கள். முன்பு தங்கள் பெற்றோரை சுமையாக நினைத்த இளைஞர்கள் ஆசிரம பணியில் கை கொடுக்கத் தொடங்கினார்கள். விவேக் என்ற பெயர் ஒரு தனிநபரின் பெயராக இல்லாமல் சேவை மற்றும் மரியாதையின் அடையாளமாக மாறியது. நான் வாழ்க்கை பயணத்தில் நிறைய இழந்தேன், ஆனால் இறுதியில் நான் ஆசைப்பட்ட அனைத்தையும் பெற்றுவிட்டேன். ஒரு அன்பான குடும்பம், மரியாதை மற்றும் மிகப்பெரிய செல்வம் எண்ணற்ற மக்களின் பிரார்த்தனைகள். மனிதனின் மிகப்பெரிய வெற்றி சொத்து சேர்ப்பதில் இல்லை, மாறாக உறவுகளையும் நன்மையையும் சம்பாதிப்பதில் உள்ளது என்பதை நான் நிரூபித்தேன். இக்கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், வாழ்க்கையின் உண்மையான செல்வம் தங்கம், வெள்ளி அல்லது சொத்துக்களில் இல்லை, மாறாக தன்னலமற்ற சேவை, அன்பு மற்றும் மரியாதையில் உள்ளது. தங்கள் பெற்றோர் மற்றும் முதியவர்களை மதிக்கும் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவளிக்கும் நபரின் வாழ்க்கை ஒருபோதும் முடிவடைவதில்லை. அவர் தனது நற்செயல்கள் மற்றும் பிரார்த்தனைகளில் எப்போதும் உயிருடன் இருக்கிறார். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு உருவாக்கும் எளிதான வழியே உங்களின் மிகப்பெரிய மற்றும் ஒருபோதும் அழியாத பாரம்பரியமாகும். ஆம் நண்பர்களே, இன்றைய எங்கள் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் மூலம் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் எங்கள் இந்த கதைக்கு ஒரு லைக் செய்யுங்கள், கூடவே பகிருங்கள். மேலும் நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் எந்த நகரத்திலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செய்து உங்கள் நகரத்தின் பெயரை குறிப்பிடவும். நன்றி நண்பர்களே.